ஓம் சாந்தி. நம்முடைய ஆன்மீக முயற்சியினுடைய முதல் கட்டமே ஆத்ம உணர்வு தான். ஆத்ம உணர்வனுடைய ஒரு பயிற்சி தான் நாம இறுதி வரைக்கும் நம்ம செய்யணும். அதுதான் நமக்கு அனைத்து பயிற்சிகள்லயுமே ஒரு ஆதாரமான ஒரு பயிற்சி. இந்த இன்று பாபா முரளியில நமக்கு சொன்னார், நீங்க வியாதியினுடைய அந்த நோயினுடைய உணர்வு உடையவர்களா ஆகாதீங்க, ஆத்ம உணர்வுடையவரா ஆகுங்க அப்படின்னு. இங்க முதல்ல நம்ம ஒண்ணு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்ம உணர்வுன்னா முதல்ல என்ன? ஆத்மா, நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு. அதனால சில நேரங்கள்ல என்ன ஆயிடுது, ஒன்று உடலை பற்றி அக்கறை கொள்வதும் இல்லை, சரியாக அதை கவனித்துக் கொள்வதும் இல்லை. ஏன்னா என்னவா, நான் ஒரு ஆத்மா, நான் இந்த உடல் கிடையாது. இப்ப நீங்க ஒரு வீட்டுல நீங்க வசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வசிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்த நீங்க கட்டாயமா பெருக்கி மொழுகி சுத்தமா வச்சுப்பீங்க இல்லையா? ஏதோ ஒரு விதத்துல அதை சுத்தமா வச்சாதான் அங்க வசிக்க முடியும் உங்களால. ஒரு ஒரு வாகனத்திற்கு ஒரு ஓட்டுநரா இருக்கும் பொழுது, அந்த ஓட்டுநர் அந்த வாகனத்தை நல்லபடியா கவனிச்சாதானே அந்த வாகனத்தையே ஓட்ட முடியும். என்னதான் திறமையான ஒரு ஓட்டுநரா இருந்தாலும் அந்த வாகனம் சரியில்லைன்னா எப்படி ஓட்ட முடியும்? அப்ப அந்த ஓட்டுநருடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன? டிரைவருடைய பொறுப்பு அந்த வாகனத்தை நல்லபடியா மெயின்டைன் பண்றது. இது கூட ஆத்ம உணர்வுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம். நான் ஆத்மா டிரைவர் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் பொழுது, இந்த உடலை நான், உடல்ங்கிற இந்த வாகனத்தை நான் நல்லபடியா நான் பாதுகாப்பேன், நல்லபடியா நான் வச்சுப்பேன். சரி, இந்த உடலுக்கு நல்ல உணவு கொடுத்தாலும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் பண்ணி அதை சரியா வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாபா கூட ஒரு போகு மெசேஜ்ல சொன்னார், நீங்க நாலேஜ்ஃபுல்லா ஆகணும், ஞானம் நிறைந்தவரா ஆகணும், இந்த சரீரத்தை பற்றிய நாலேஜ்ஃபுல்லாவும் ஆகணும் அப்படின்னு சொன்னார். இந்த தான் வசிக்கக்கூடிய இந்த ஒரு உடல், அதற்கு எது தேவையோ அது கொடுக்கணும், அதை ஆரோக்கியமா வச்சுக்கணும். எது கொடுக்க கூடாதோ அதை கொடுக்க கூடாது, டயட்டிங், அதை செய்துதான் ஆகணும். அப்ப அப்படி ஒரு நாலேஜ்ஃபுல்லா இருக்கணும். கட்டாயமா ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய உடலுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுங்கிறது கண்டிப்பா தெரியும். தெரியாம இருக்காது, தெரியணும். நீங்க பாருங்க, மிருகங்கள் இருக்கு, நாய், பூனை, இதெல்லாம் அது பாட்டுக்கு விடுங்க. இப்ப எல்லாம் அதை பெட் அனிமல்ஸா வீட்டுல வச்சு அதற்கு எல்லாம் அதுக்கு ஹேர் கட் பண்ணி விடுறது, நகங்களை கட் பண்ணி விடுறது, இது மாதிரிலாம் பண்றதுனாலதான் அதுக்கு வியாதியே வருது. இல்லைன்னா அது பாட்டுக்கு அதெல்லாம் மிருகங்களை அப்படியே விட்டோம்னா அதுக்கு என்ன செய்யணும்னு அதுக்கே தெரியும். அது உடலை அது நல்லா கவனமா அது பாத்துக்கும். உடம்பு சரியில்லைன்னா போய் எதையாவது புல்லுகள்ல சாப்பிட்டு அது பட்டினி இருந்து அது வியாதிய தானா சரி பண்ணிக்கும். பூனையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ இயற்கையாகவே எப்படி அதுக்கு அந்த புத்தி இருக்குல்ல, ஒரு விதமான ஒரு இன்னசென்ஸ் அனிமல்ஸுக்கு இருக்கு. அந்த தேக அபிமானம் கிடையாது. அதனால அது இயற்கையோட ஒன்றி இருக்கு. அது வியாதி வராம கூட அதனால பாத்துக்க முடியும். வியாதி வந்தாலும் அது தன்னைத்தானே அது சரிப்படுத்திக்குது. ஆனா மனுஷனுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சு? மனிதன்
என்றுமே மிருகமாக இருந்ததில்லை, மிருகமாக மாறப்போவதும் இல்லை. ஆனால் மிருகத்தை விட மோசமாக ஆகிவிட்டான். அதாவது ஏன் வந்து ஆஹ் ஒரு இயற்கையோட ஒன்றி இருக்கிற முடியல நமக்கு. உடம்பு சரியில்லைன்னா நமக்கு வைத்தியம் பார்த்துக்க நமக்கு தெரியல, நமக்கு நாமே தெரியல, நம்ம வைத்தியரை நோக்கிதான் நம்ம போறோம். நம்ம இந்த சரீரத்துக்கு தகுந்த அந்த ஒரு உணவை நம்ம எல்லாமே இருக்கு, இயற்கையில இருக்கு. ஆனா நமக்கு எதை சாப்பிடணும்னு நமக்கு தெரியறது இல்ல. சரி பரவாயில்ல, அந்த ஒரு டவுன் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலும் நம்ம எந்த உணவை சாப்பிடும் பொழுது இந்த உடலுக்கு ஏத்துக்குது, எது ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு சிம்பிள் அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். ஏன்னா நான் யாரு? நான் ஆத்மா, இந்த உடலுக்கு நான் அதிகாரி. நம்ம வியாதியினுடைய உணர்வு, நோயினுடைய உணர்வுடையவரா இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஆனா முதல்ல நம்ம எவ்வளவு தூரம் நோய் வராம நம்ம முதல்ல பாதுகாக்கணுங்கிறதும் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நம்ம இந்த இந்த உடலுக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு தெரியணும், கண்டிப்பா இருக்கணும். அப்போ இந்த வயசுக்கு இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். எல்லாருக்கும் இப்ப எல்லாம் அவேர்னஸ் இருக்கு, அதை பத்தி நான் இப்ப கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. இந்த வயசுல இது சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் இந்த உடலுக்கு கெடுதல் விளைவிக்க கூடியது, எதுவுமே அதிகமா இருக்கக்கூடாது. அதாவது இந்த அறுசுவைகளுமே பாத்தீங்கன்னா மிதமாதான் இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது. அறுசுவையும் தேவைதான். அப்போ உப்பு தேவைதான், இனிப்பு தேவைதான், எல்லாம் தேவை. ஆனா அது எவ்வளவு கம்மியா இருக்கணும், மிதமா இருக்கணும். பிளஸ் அந்தந்த உடலுக்கு தகுந்தாற் போல நீங்க அந்த உணவை நீங்க மேற்கொள்கிறீர்கள் இல்லையா? சோ இந்த விதத்துல அட்டென்ஷன் வைக்கும் பொழுது கூட நம்ம கண்டிப்பா ஒரு சில வியாதிகளை நம்மால நோயை நம்மால தவிர்க்க முடியும். பரவாயில்ல, போகு தானே, பாபாஸ் போக், பாபா வீட்டுல டோலி கிடைச்சிருக்கு அப்படின்னு நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா பாபா உங்களுக்கு புத்தி கொடுத்திருக்கார். இந்த உடலுக்கு நீங்க ட்ரஸ்டி, நீங்க அதிகாரி, நீங்க நம்பிக்கை பொறுப்பாளர் நீங்க இந்த உடலுக்கு. ஏன்னா இந்த உடல் பாபாவுடையது, கரெக்ட் தானே? உடல் பாபா, உடல் மனம் பொருள் அனைத்தும் உங்களுக்கே, அப்படித்தானே நம்ம சொல்றோம். இல்ல பாபா என்னுடைய மனசு மட்டும் உங்களுக்கு, உடல் எனக்கு, அப்படியா? இல்ல இல்லையா? இப்போ அந்த உடல், இந்த உடலுக்கு நான் நம்பிக்கை பொறுப்பாளன், ட்ரஸ்டி. அப்படி இருக்கும் பொழுது நான் அது போகா இருந்தாலும் சரி, டோலியா இருந்தாலும் சரி, அது இந்த உடலுக்கு உகந்தது அல்ல அப்படிங்கும் பொழுது அத சாப்பிடக்கூடாது. அல்லது சும்மா ஒரு பேருக்கு ஒரு கொஞ்சம் வேணா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அது செய்யணும், அது ஒண்ணும் தவறு கிடையாது. இதுதான் நம்ம புத்திசாலித்தனமா, நம்ம சென்சிபிள் இருக்கிறது. இப்போ பாருங்க, ஆஹ் இந்த விதத்துல நாம் இந்த உடலுக்கு நம்ம என்ன உள்ள இன்டேக் நம்ம கொடுக்கறோங்கிறதுல கவனம் நம்ம வைக்கணும். அது கூட ஒரு விதத்துல சோல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆத்மா நான் இந்த உடலை இயக்கக்கூடியவன், ஆகவே எனக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. பிரம்மா பாபா காலத்துல பாபா எல்லாரையுமே எக்ஸசைஸ் பண்ண வச்சாரு. அவர் வாக்கிங் கூட்டிட்டு போவாரு மலை மேல. அவரும் வாக் பண்ணுவார். பிரம்மா பாபா மாதிரி வாக்கிங் பண்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்களாம். அவர் அவ்வளோ அந்த வயசுலயும் ஃபாஸ்டா போவார், எல்லாரும் பின்னால ஓடணும். அதுக்கப்புறம் பாபா பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுவார். சோ இப்படி நிறைய ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது. ஆனா இப்ப எவ்வளவு பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கு தெரியல. அப்கோர்ஸ்
நானும் அந்த ஒரு விஷயத்துல வந்து பலவீனம் தான் நான் ஒத்துக்கிறேன் அவங்க எல்லாரும் முன்னாடியும். அவ்வளவு சின்சியரா பண்றது இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ இந்த ஒரு அட்டென்ஷன் நம்ம எல்லாருமே தான் வைக்கணும். அஃப்கோர்ஸ் எனக்கு நானும் சொல்லிக்கிறேன். சோ எப்படி வந்து நாம் இந்த ஒரு எவ்வளவு தூரம் நாம இந்த உடலை நம்ம வந்து ஆரோக்கியமா நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சியின் மூலமாக வைத்துக் கொள்ளணுமோ அதை நம்ம செய்யணும். அது வந்து பாடி கான்சியஸ்னஸ் கிடையாது. வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, யோகாசனாஸ் பண்றது, அது வந்து தேக அபிமானம் வந்து கிடையாது. ஆனா உங்களுடைய ரெகுலர் யோகா, முரளி அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அதை செய்யறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஏன்னா ஆத்ம முன்னேற்றம் இல்லாமல், ஆத்ம முன்னேற்றம் தான் நமக்கு ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன, நம்ம மனம் புத்திய வந்து அவ்வளவு தூய்மையா சக்திசாலியா வச்சுக்கிறது தான் நம்முடைய ப்ரையாரிட்டி. அதாவது முதல்ல செய்ய வேண்டியது. அதே நேரத்துல நம்ம உடலையும் கவனித்துக் கொள்ளணும். ஆகவே நம்ம காலை அமிர்த வேளை தியானம், மேலும் காலை முரளி அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே நம்ம தவறு விடக்கூடாது. இப்ப நமக்கு எல்லா வசதியுமே இருக்கு. ஜூம்ல கேட்கலாம், நேர்ல போய் சென்டர்ல கேட்டாலும் சரி, இல்ல ஜூம்ல நீங்க சின்சியரா உட்கார்ந்து நீங்க முரளி கேட்டாலும் சரி. காலையில முரளி வந்து முக்கியம். ஏன்னா ஆத்ம ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? எப்ப அது வந்து பாடி கான்சியஸ், உடலை கவனிக்கிறது பாடி கான்சியஸ்னஸா மாறுது அப்படின்னா, ஆத்ம நிர்வாகத்தை விட்டுட்டு உடல் நிர்வாகத்தை மட்டும் செய்யும் போதுதான். அதே நேரத்துல உடல் நிர்வாகத்தை விட்டுட்டு ஆத்ம நிர்வாகத்தை மட்டும் செய்யறது அப்படிங்கிறது கிடையாது. பேலன்ஸ். அதனால ஆத்ம நிர்வாகத்திற்கான ஒரே நேரம், அதாவது ஒரு முக்கியமான நேரம் வந்து காலை நேரம். அதனால அந்த நேரத்தை வந்து என்னைக்குமே தவற விடக்கூடாது. நீங்க அமிர்த வேளை யோகா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க, யோகாசனங்கள் செய்யுங்க, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி வந்து செய்யுங்க, வாக்கிங் போங்க, எல்லாம் செய்யுங்க. மாலை நேரத்துல வாக்கிங் போங்க. இப்படி நீங்க பிரிச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. ஆனா காலை அமிர்த வேளை யோகா மற்றும் முரளி என்னைக்குமே தவற விடக்கூடாது. நான் வந்து ஜிம்முக்கு நான் வந்து போறேன், நான் வந்து வாக்கிங் காலையில போறேன், அதனாலதான் சிஸ்டர் எனக்கு மார்னிங் வந்து முரளிக்கு வர முடியல அப்படின்னு சொல்றவங்கள கூட நான் இங்க பாக்குறேன். மார்னிங் அதிகாலையில வந்து நாம ஆத்மாவை நல்ல பலசாலியா சக்தி ஊட்டக்கூடிய ஊட்டச்சத்து உணவு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். அதே நேரத்துல நம்ம உடலுக்காகவும் நம்ம பயிற்சி நம்ம செய்யணும். ஏன்னா இந்த உடலை வச்சுதான் நம்ம 21 ஆரோக்கியமான உடலையும் பெற போறோம். இந்த உடலில் இருக்கும் போதுதான் நான் ஆத்மா அந்த வருமானத்தையும் நான் சேமிக்கிறேன் இல்லையா? அப்போ உடலுக்கு வந்து ஒரு வியாதி வரும் பொழுது கட்டாயமா ஒரு சில தடங்கல்கள் வந்து வருது. நம்முடைய புருஷார்த்தத்துல தடங்கல்கள் வருது. அப்போ நம்ம ஏன் எவ்வளவு தூரம் நம்ம இந்த உடலை நல்லபடியா நம்ம பாதுகாக்க முடியுமோ, நம்ம நல்லபடியா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான என்னென்ன ஒரு உடல் நிர்வாக வழிகள் இருக்கோ அதையே நம்ம கடைபிடிக்க கூடாது. ஏன்னா நான் அதிக நாட்கள் இந்த உடலில் நான் வசித்து என்னுடைய ஆன்மீக வருமானத்தை ஈட்ட வேண்டும். இதுதான் சோல் கான்சியஸ்னஸ். இந்த உணர்வுல இருக்கிறது தான் ஆத்ம உணர்வு. அதனால அந்த ஒரு அவசியம் அனைவருமே அதுல வந்து கவனம் வைக்கணும். எனக்கு தெரியும் இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காலேயோ எவ்வளவு தூரம் மாதர்கள் வந்து இந்த ஒரு உடற்பயிற்சியில எல்லாம் கவனம் கொடுக்குறாங்கிறது தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, வீட்டு வேலை செய்யறதே எங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரிதான் சிஸ்டர் அப்படின்னு. நீங்க அந்த காலத்தா இருந்தா நீங்க ஓகே, ஆட்டாங்கல்ல அரைக்கணும், அம்மிக்கல்ல அரைக்கணும்னு அதெல்லாமே வந்து நல்லா ஒரு கைகளுக்கும் தோள்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான் அது. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே சாதனங்கள் வந்தாச்சு. அதனால கட்டாயமா மாதர்களாக இருந்தாலும் சரி,
வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, இளைஞர்களா இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே இதுல கவனம் கொடுத்துதான் ஆகும். நம்ம மதுபன்ல கூட பாக்குறீங்க இல்லையா, முரளிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. சோ இப்படி நாம அவசியம் செய்யணும். என்ன பண்றது, இது பழைய சரீரம் தானே, போனா போக வேண்டியதுதான். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. இது ஒரு பொறுப்பான டிரைவர்னுடைய பேச்சு கிடையாது. எப்படியோ போகுது, போக வேண்டியதுதான். வியாதி சரீரம் விட வேண்டியதுதான், சரீரம் விட்டுற வேண்டியதுதான். என்ன பண்ண, எனக்கு சரீரத்து மேல பற்றே இல்லப்பா. பற்று வேண்டாம், ஆனா அக்கறை வேணும். ஏன், நீங்க தான் ஓனர், நீங்க தான் டிரைவர் இந்த வண்டிக்கு. அதனால அவசியம் அதுல கவனம் வைக்கணும். எல்லாத்தையும் உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. சர்க்கரை வியாதி இருந்ததுன்னா 0. இனிப்பு போகு சாப்பிடவே கூடாது. யாரும் ஒன்னும் பாபா ஒன்னும் கோவிச்சுக்க மாட்டாரு. பக்தியிலதான் அந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. இங்க பாபா எல்லாம் கோவிச்சுக்க மாட்டாரு நீங்க அந்த இனிப்பு போகு சாப்பிடலன்னா. தீர்த்தம் கூட ரொம்ப இனிப்பா இருந்ததுன்னா தீர்த்தம் கூட சம்டைம்ஸ் கொஞ்சமா கொடுங்க. ஒரு டிராப் கொடுங்கன்னு ஒரு சகோதரர் சொல்லுவார். ஏன்னா டயபெட்டிக் நான், அதனால ஒரு கரண்டி தீர்த்தம் கொடுக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு டிராப் கொடுங்க. அப்படிலாம் கூட அட்டென்ஷன் வைக்கிறவங்க இருக்காங்க, பொறுப்பாளர்களா இருந்து. சோ இப்படி முதல்ல நம்ம வியாதியை வர்றது தடுக்கிறதுக்கு நம்மால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை அவசியம் செய்யணும். எவ்வளவு தூரம் நிறைய பழங்களும் காய்கறிகளும் நம்ம சாப்பிடணும். இதுல இந்த மாதிரி எல்லாம் நம்ம அட்டென்ஷன் நம்ம வைப்போம். பாபா இன்னைக்கு வரதானத்துல என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொருடைய உடலுமே பழைய உடலா ஆயிடுச்சு. அதனால ஏதாவது சின்னதோ பெருசோ ஏதாவது ஒரு நோய், வியாதி, கஷ்டம், தொந்தரவு உடலுக்கு ஏதாவது வரதான் செய்கிறது அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த உடலானது உங்களுடைய மனதை பாதிக்க செய்யக்கூடாது. ஏன்னா உடலுக்கு வியாதி வந்தது, நீங்க மனசால பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா மனசுக்கு வியாதி வந்துருச்சு. அப்ப இரட்டை வியாதியஸ்தர்களாக ஆகுகின்றீர்கள் அப்படின்னு இன்னைக்கு சொன்னார் இல்லையா. இரட்டை வியாதியஸ்தர்களா ஆகி நீங்க இல்னஸ் கான்சியஸ், அதாவது நோய் உணர்வுடையவரா ஆயிடுறீங்க. அதனால என்னைக்குமே உங்களுடைய மனதுல வியாதியை பற்றிய எண்ணங்களை கொண்டு வராதீர்கள். அதுதான் ஆத்ம உணர்வு அப்படின்னார். வியாதியை பற்றி பயப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் மருந்து எடுத்துக்கணுமா, மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா, அதை எடுத்துக்கோங்க. ஆனா அது ஒரு ஃப்ரூட் மாதிரி, பழம்னு நினைச்சு, வெரைட்டி கலர் கலரா வேற இருக்கும் மாத்திரைகள்லாம், அத பழம்னு நினைச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு பாபா இன்னைக்கு சொன்னார். எப்போ நம்ம நிறைய ஃப்ரூட்ஸும் காய்கறிகளும் நம்ம உள்ள எடுத்துக்கிறோமோ, அப்போ இந்த ஒரு மருந்து மாத்திரை கூட நம்ம அதிகமா சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப பெரிய ஒரு இல்னஸ் வரும்போது மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய அவசியம் வரும். அந்த நேரத்திலயும் நம்ம அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. அத பழம் மாதிரி நினைச்சு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றார். உங்களுடைய கர்மிக் அக்கவுண்ட்ஸ், உங்களுடைய கர்ம கணக்குகளை நீங்க சந்தோஷமா நீங்க கழிங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்ப இங்க ஒரு இல்னஸ் அண்ட் வெல்னஸ், ஆங்கிலத்துல 2 வார்த்தை இருக்கு. இல்னஸ்னா நோய், வியாதி. வெல்னஸ் அப்படின்னா நலம். இப்போ அந்த ஆங்கிலத்துல இல்னஸ் வெல்னஸ்னு ஆங்கில வார்த்தையை பார்க்கும்போது அதுல என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த 2 வார்த்தைகள்ல. இல்னஸ்ல ஐ இருக்கு, வெல்னஸ்ல WEV இருக்கு. நீங்க ஐ எடுத்துட்டு வி போடுங்க, அவ்வளவுதான். இல்னஸ் வெல்னஸா மாத்தணுமா, ஐய தூக்கிட்டு விய போடுங்க. அதாவது ஐ அப்படின்னா என்ன, நான் எனது அப்படிங்கிற அந்த உணர்வு.
அதைத்தான் தேக உணர்வுன்னு சொல்றது. அந்த நான் எனதுங்கிற அந்த உணர்வு வரும் பொழுது இல்னஸ், வியாதி வந்துருது. அதனால நான் எனதுன்னு எடுத்துட்டு அதை எடுத்துடணும். எடுத்துட்டு நானும் பாபாவும் நாம், அல்லது அந்த நாம் வி அப்படிங்கிறது வந்து WE விங்கிறது வந்து எதை குறிப்பிடுகிறது என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தன்மை. நான்கிற தன்மையில இருந்து விலகி நான் எல்லைக்கு அப்பாற்பட்டு கொண்டு போறேன், பேஹத் அன்லிமிட்டட்னஸ்ல. அப்ப எனக்குள்ள வந்து அந்த வெல்னஸ், அதாவது அந்த ஒரு நலம் அப்படிங்கிறது, உடல் நலம், மனநலம், அனைத்து விதமான ஒரு நலங்களும் எனக்கு வந்து சேருது. இப்ப அந்த நான் எனதுங்கிற அந்த உணர்வு தான் அனைத்து கவலைகளுக்குமே காரணம். இப்போ ஒரு வியாதி வருதுன்னு வைங்க, அடடா எனக்கு இந்த மாதிரி வந்து வியாதி வந்துடுச்சே அப்படிங்கறது வந்து என்ன, எனக்கு இந்த வியாதி வந்துருச்சேன்னா அது கூட ஒரு நான்கிற அந்த ஒரு உணர்வு தான், பாடி கான்சியஸ்னஸ் தான். ஏன் எனக்கு வரக்கூடாதா? வரதானே செய்யும், பழைய தமோ பிரதான உடல் தானே. சில பேருக்கு வந்து அதாவது கவலை அப்படிங்கிறது வந்து வருது. ஒண்ணு, வியாதியை பற்றி, நோயை பற்றிய கவலை. ஏன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்குனே இந்த மாதிரி வந்துருச்சு, நல்லாதான் இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு எனக்கு. இதெல்லாம் என்னது, கவலை. அந்த வியாதியை பற்றிய ஒரு கவலை. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் என்ன ஆகுது, அந்த பயம். ஃபர்ஸ்ட் கவலை, அதுக்கப்புறம் பயம், அந்த வியாதியை பற்றிய பயம். நான் வந்து என்ன தெரியலையே, என்ன ஆகுமோ தெரியலையே, இது இப்படியே நீடிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கவலை, பயம். அதுதான் பயம்ங்கிறது. இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இப்படி கால் வலி வருது, இப்படி முட்டி வலி வருது எனக்கு, அதுக்கப்புறமா எனக்கு வந்து நடக்க முடியாம போயிடுமோ, எனக்கு ஏதாவது இதாயிடுமா, அப்படி ஆயிடுமோ, அப்புறமா யாரையா சார்ந்துதான் இருக்கணுமோ, இன்னும் கேட்கவா வேணும். எல்லாம் அந்த பயம் வந்து அனாவசியமான எண்ணங்களை கொண்டு வருது. அப்புறம் அது அதிகரிச்சு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான ஒரு வெறுப்புணர்வு வந்து வருது. கவலை, அதுக்கப்புறம் பயம், அதுக்கப்புறம் வெறுப்புணர்வு. என்ன பண்றது, எனக்குன்னே இப்படி இந்த மாதிரி இருக்குன்னு தன் மேல ஒரு வெறுப்பு, இந்த உடல் மேலேயே ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு வேற வாயில வேற சொல்லுவாங்க, தலை வலி இருக்கு, தலையை வெட்டி போடலாமான்னு இருக்கு அப்படிம்பாங்க. அப்படியா ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி, அப்படியா ஒரு வெறுப்பை காமிக்கிறது இந்த சரீரத்தின் மேல. நீங்க என்ன வாயில வார்த்தைகள் சொல்றீங்களோ அது வந்து சரீரம் கேக்குது. நீங்க வெறுப்புணர்வை கொடுத்தீங்கன்னா அப்ப அந்த மாதிரி ஒரு வெறுப்பு, இந்த சரீரத்தின் மேல வெறுப்பு, இல்ல சூழ்நிலைகள் மேல ஒரு வெறுப்பு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையினாலதான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா என் தலைவிதி அப்படின்னு தலைவிதியின் மேல வெறுப்பு. அப்படி வெறுப்பு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விதமான ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ். ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா யாருமே தனக்கு இல்ல, உதவுறதுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. அது அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், ஒரு ஹோப்லெஸ்னஸ், இப்படி எல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கையை வந்து இழக்கும் பொழுது எங்க கொண்டு போகுது, அது ஒருவித டிப்ரெஷன்ல வந்து கொண்டு போகுது. மன அழுத்தம் அல்லது மன உளைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிப்ரெஷன்ல கொண்டு போய் அதை நிறுத்திடும். பாபா குழந்தைதான். நம்ம வெளியாளுங்களை பத்தி, வெளியில ஞானம் அல்லாதவர்களை பற்றி நம்ம இங்க பேசல, ஞானம் அறிந்த குழந்தைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கு இப்போ. இப்படியே எண்ணங்கள் போச்சுன்னா கடைசியில அந்த டிப்ரெஷன்ல கொண்டு போய் நிக்கும். சில பேருக்கு டிப்ரெஷன் லெவல்ல போகாது, ஒரு வெறுப்போட நிக்கும். சில பேருக்கு வெறுப்பு வரைக்கும் போகாது, ஒரு சில பயத்தோட நிக்கும், கவலையும் பயத்தோட அப்படி இருக்கும். சில பேருக்கு பயம் இல்லைன்னாலும் ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த எந்த ஸ்டேஜுமே நமக்கு வேண்டாம். அதுதான் சோல் கான்சியஸ்னஸ் பாபா சொல்றது. இந்த எந்த ஸ்டேஜ்லயுமே நம்ம இல்ல, அப்படிதானே?
சோ அதற்குதான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து பாபா நமக்கு வந்து சொல்றாரு, நீங்க சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம உணர்வுல நீங்க இருங்க. இதுல வந்து உன்னை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசு வந்து எந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் எதன் மேல போய் லயிக்குதோ அது உடனே இந்த பாடி வந்து கேக்குது, அக்செப்ட் பண்ணுது. மனசுக்கும் பிரெயினுக்கும் வந்து சம்பந்தம் வந்திருக்கு. பிரெயின் தான், அதாவது மூளை தான் இந்த முழு உடலையும் இயக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த மூளை தான் என்ன ஃபுல், இந்த மூளை தான் முக்கியமான ஒரு அங்கம் இந்த உடல் இயக்கத்திற்கு. என்ன ஆத்மா இந்த இந்த உடல்ல மூளைக்கு நடுவுல இருக்கு. ஆனா மூளை கரெக்டா இருக்கணும். மூளையிலிருந்து வரக்கூடிய டைரக்ஷன்ஸ் தான் வந்து இந்த உடலுக்கு வந்து உடலை இயக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுல இருந்து, ஒவ்வொரு மண்டலங்களும் இயங்குறதுல இருந்து, ஜீரணமா, சுவாசமா, ரத்த ஓட்டமா, எல்லாமே மூளையிலிருந்து அந்த டைரக்ஷன்ஸ் வந்து வருது. அப்போ ஆத்மால இருக்கக்கூடிய, ஆத்மாலதானே மனசு இருக்கு. அப்போ மனசுல எந்த எண்ணம் வருதோ அது உடனே மூளைக்கு போய் அது வந்து ரீச் ஆகும். நல்லா இந்த இந்த விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஆத்மாதான். ஆனா ஆத்மா நாம இந்த பிரெயினை நம்ம வந்து தாக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரெயின்ல வரக்கூடிய தாக்கம் அனைத்து உறுப்புகளுக்கும் பலவிதமான தாக்கங்களை வந்து கொடுக்குது. சோ அதனால மனசுல நம்ம என்ன எண்ணம் நம்ம செய்யறோமோ அத உடனே அது வந்து உள்வாங்கிக்கும். இந்த பிரெயின், மூளை, பிரெயின் வந்து சொல்படி கேட்கக்கூடிய ஒரு ஒபீடியன்ட் மெஷின் அது. அப்ப அங்க ஒரு நெகட்டிவா வந்து நினைக்கும் பொழுது என்ன ஆகுது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா? மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும் போது, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இந்த மாதிரி எனக்கு வியாதி வந்துடுச்சே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வந்து நான் ஒரு கலக்கம். சோ நீங்க வந்து சிந்திப்பதற்கு பதிலாக கவலை அங்கு படுகிறீர்கள். சிந்திப்பது வேறு, கவலை என்பது வந்து வேறு. ஒரு வியாதி வந்ததுன்னா நீங்க சிந்திங்க, இது என்ன மாதிரி, எனக்கு எதனால அது வந்தது, சோ அந்த காரணத்தை எப்படி நம்ம வந்து நிவாரணம் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கணும். ஆனா அதற்கு மாறா கவலைப்படுறது அப்படின்னா, ஏன்தான் எனக்கு இப்படி வந்ததோ, அதைவே கொஞ்சம் மாத்தி, ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது, எதில் நான் கவனக்குறைவாக இருந்தேன் அப்படின்னா அது வந்து சிந்தித்தல். ஏன் தான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு வியாதி வந்ததோ, ஏன் தான் எனக்கு, நான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல, இது வந்து கவலைப்படுவது. இப்ப கவலைப்படுவது அப்படின்னா என்னன்னா, டிஸ்டர்ப்டு பிளஸ் ரிப்பீட்டட் தாட்ஸ் இஸ் worrying. டிஸ்டர்ப்டு பிளஸ் ரிப்பீட்டட், அதாவது மனசு வந்து கலக்கம் அடையுது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சேன்னு, அப்புறம் அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறது. இதுக்கு பேருதான் கவலை. கலக்கம் அடைந்து அதை திரும்ப திரும்ப நினைத்தல், இதற்கு பேருதான் கவலை. இப்படி கவலைப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அது கவலைப்படும் பொழுது அது ஒரு சிக்னல் வந்து கொடுக்கிறோம் நம்ம மூளைக்கு. மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் என்ன கொடுக்குறீங்க, நாட் ஓகே சிக்னல். உடனே நாட் ஓகே சிக்னல் வந்து அந்த மூளைக்கு கிடைக்கும். அந்த மூளை உடனே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், அந்த மன உளைச்சலினுடைய அந்த ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாம் அது வந்து சுரக்க செய்து, இன்னும் உடல்ல வந்து தொந்தரவுகள் வந்து அதனால நடக்குது. பல விதமான அந்த ஒரு மன உளைச்சலினுடைய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அது எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியாது, மன்னிக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல தமிழ் வார்த்தையை பயன்படுத்த சொல்றீங்க, ஆனா எனக்கு சில நேரங்கள்ல அது தெரியல. சோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் வந்து ஆங்கிலத்துல சொல்றாங்க. அந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்யுதுன்னா, அது உடல்ல ஒவ்வொரு பகுதியை அது வந்து பாதிக்க செய்யுது. மூளையில இருந்து, கண்கள்ல இருந்து, ஒவ்வொரு உறுப்பு மண்டலங்கள்ல இருந்து அது வந்து பலவிதமான பாதிப்பை வந்து கொடுத்துடுது. ஆல்ரெடி வியாதி ஒண்ணு வந்தாச்சு, அதை வச்சு கவலைப்படுறீங்க. அந்த கவலையினால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட் ஆகி இன்னும் கொஞ்சம் வியாதியை வந்து அதிகரிக்கிறீங்க. அப்படின்னா என்ன என்ன சொல்லுவாங்க, எரியிற எண்ணெயில
எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி இது இன்னும் அதிகரிச்சிருது. அப்போ அந்த இல்னஸ் கான்சியஸ்னஸ், அதாவது நோய் உணர்வுல நீங்க வந்து வர்றதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறதுக்கு பேரு தான் நோய் உணர்வுல வர்றது. அப்போ உடனே நீங்க நாட் ஓகே சிக்னல் இந்த பிரெயினுக்கு கொடுத்து இன்னமும் நீங்க வியாதி அதிகரிச்சிடுறீங்க. உங்க பாடி வந்து, உங்க உடல் வந்து என்ன ஆகுது, பலவீனம் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி பலவீனமா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ரொம்ப சக்தி இழந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, எக்ஸாஸ்டடா. அப்போ அதனால என்ன செய்யணும்? இப்போ நம்ம ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி வரும்போது வியாதி உணர்வோடு இருக்காதீர்கள், ஆத்ம உணர்வோடு இருங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வியாதி வந்திருக்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். லேர்ன் டு டிட்டாச் யோர் செல்ஃப் ஃப்ரம் இல்னஸ். விடுபட்டு இருத்தல் அப்படின்னா என்ன? நான் ஒரு ஆத்மா, நான் இந்த உடலிற்கு அதிகாரி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை மேலோங்க செய்யணும். இதுதானே சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம உணர்வுங்கிறது. அதாவது அந்த விழிப்புணர்வை விழிப்படைய செய்யுங்கள். ஸ்மிருதி கோ ஜகானா, ஆத்மீக் ஸ்மிருதி கோ ஜகானா, awaken the awareness of soul, being a soul. அப்போ அதுதான் நம்ம இப்ப செய்யணும். அந்த நேரத்துல நான் ஒரு ஆத்மா, இந்த உடலுக்கு வியாதி வந்திருக்கு, ஆனா நான் ஒரு ஆத்மா, இந்த உடலிற்கு நான் அதிகாரி அப்படின்னு அந்த விழிப்புணர்வை விழிப்படைய செய்யுங்கள். மேலும் முக்கியமாக ஒரு 3 விழிப்புணர்வு கூடவே உங்களுக்கு வந்து இதனோட சேர்ந்து 3 விழிப்புணர்வு வந்து அந்த நேரத்துல வரணும். ஒன்று, நான் ஆத்மா, இந்த உடலிற்கு அதிகாரி. நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல அப்படிங்கிறது கூடவே உடலுக்கு அதிகாரிங்கிற எண்ணத்தையும் நீங்க வந்து கொண்டு வாங்க. மேலும் என்னன்னா, இந்த உடல் பழைய உடல் தான் அப்படிங்கிறத நீங்க சொல்லிக்கோங்க. இது வந்து சத்தோ பிரதான சத்தியுக உடல் அல்ல, இது பழைய உடல். ஆகவே இதுக்கு ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணிதான் ஆகணும். என்னது அடிக்கடி போய் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு வண்டிய, அது சரியில்லை இது சரியில்லை, அடிக்கடி ஒர்க் ஷாப் கொண்டு போக வேண்டியிருக்கு. ஆமா, இது பழைய வண்டி, அப்படிதான் இருக்கும். அடிக்கடி ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளணும். சோ இந்த ஒரு அவேர்னஸ், இது பழைய வண்டிங்கிற அந்த விழிப்புணர்வு கொண்டு வாங்க. மேலும் இந்த வண்டிக்கு நீங்க அதிகாரி, நீங்க ஆத்மா, இந்த விழிப்புணர்வு முதல்ல வந்து வரணும். இரண்டாவது விழிப்புணர்வு என்ன? இந்த வியாதிக்கான ஒரு காரணம் என்னுடைய பழைய கர்ம கணக்கு. அப்போ இவ்வாறாக நான் இந்த உடல் மூலமாக நான் என்ன ஒரு காரியங்களை நான் என்னுடைய பழைய பிறவிகள்ல நான் செய்தனோ, அந்த செயல்களுக்கு நான் இந்த உடல் மூலமாக நான் இப்போ இந்த வியாதி மூலமாக நான் கழிக்கிறேன், கர்மத்தினுடைய கணக்கு கழிக்கிறேன். சோ ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட், நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ அந்த கர்ம கணக்கு செட்டில்மெண்ட்டினுடைய அந்த விழிப்புணர்வு வந்து வேணும். மூன்றாவது ஒரு முக்கியமான அடுத்த ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, தந்தை என் கூட இருக்கின்றார், வெற்றி எனதே. இதை நான் கல்பமாக இதை நான் எல்லாம் கடந்து வெற்றி அடைஞ்சு எல்லாம் நான் பினிஷ் பண்ணி வெற்றி அடைந்த ஆத்மா நான். வெற்றி எனது பிறப்புரிமை. இந்த 3 விழிப்புணர்வும் இருக்கும் பொழுதுதான் நாம அந்த வியாதி உணர்வுடையவர் அப்படிங்கறதுல இருந்து ஆத்ம உணர்வுடையவராக நம்ம வந்து ஆகிறோம். இத நம்ம செய்யணும். இது வந்து மேஜிக் ஒண்ணும் கிடையாது. ஆத்ம உணர்வுடையவரா ஆகிறது, நோயை வந்து மறக்கிறதுங்கிறதெல்லாம் ஈஸியான விஷயம் கிடையாது. வலி இருக்கு, நீங்க தீராத வயிறு வலி, தீராத தலைவலி இருக்கு. அப்ப அந்த நேரத்துல வந்து ஆத்ம உணர்வுடையவரா ஆகுங்க அப்படின்னு சொல்லும் போது, இது என்னது, இது விளையாட்டா? எனக்கு இவ்வளோ ஒரு வயிற்று வலி, இவ்வளோ ஒரு கால் வலி, தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது,
எங்கிருந்து போய் நான் ஆத்ம உணர்வுடையவரா ஆகிறது? பாபா பாட்டுக்கு சொல்லுவாரு, அவருக்கு என்ன உடல் இருக்கா? இது காமன் டயலாக். யாருதான் இந்த டயலாக் சொல்லல? யோசிச்சு பாருங்க. பாபா என்ன, அவர் நிராகாரி, அவருக்கு உடல் கிடையாது, அவருக்கு என்ன அவர் சொல்லுவாரு? நெவர் சே தட். அது சொல்லவே கூடாது. அப்ப அவரு நாம கீழே இறக்குற மாதிரி இருக்கு, அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி இல்ல இருக்கு. ஒண்ணுமே தெரியாதவரா அவரு நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, அது மாதிரி நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் விளையாட்டு இல்ல. அவர் ஒண்ணு சொல்றாருன்னா அது நமக்கு தேவையான அறிவுரை தான் அவர் சொல்லுவாரு. அவர் சர்வ சக்திவான், ஞானக்கடல், கருணைக்கடல். அவர் நமக்கு ஒரு வழிமுறை கொடுக்கிறார் அப்படின்னா தட் இஸ் பாசிபிள். அது நம்மால முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டுதல் தான் அவர் நமக்கு கொடுப்பாரு. மேலும் அவர் எவ்வளவு அந்த மகா வாக்கியங்கள்ல எவ்வளவு முறை தந்தை கூறியிருக்கிறார், குழந்தைகளே நீங்க ஆத்ம உணர், நான் ஆத்மாங்கிற அந்த ஒரு பயிற்சி செய்யுங்க, ஆத்ம உணர்வுடையவராய் இருங்க, அதில் முயற்சி தேவைதான் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? கடின முயற்சி உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு அவர் எம்பத்தைஸ் பண்றாரா இல்லையா? நமக்கு இந்த ஒரு சிரமங்கள் இருக்குங்கிறது அவர் தெரியும் அவருக்கு. ஆனா முடியும் அப்படிங்கறதும் அவருக்கு தெரியும். அததான் நாம தெரியப்படுத்திக்கணும், நாம அதை புரிஞ்சுக்கணும். அதனால அப்படி தலைவலி இருக்கு, கை கால் அவ்வளவு ஒரு பெயின் இருக்கு, அந்த நேரத்துல நான் இல்னஸ் கான்சியஸா, அதாவது நோய் உணர்வுடையவனா நான் ஆகக்கூடாது, ஆத்ம உணர்வுடையவனா தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன் இது இப்படி இருக்கு, ஏன் தான் இப்படி வலிக்குது, இந்த எண்ணங்களை ஸ்டாப் பண்ணணும். அதாவது இந்த ஏன் இப்படி ஆச்சு, எதுக்கு இப்படி ஆச்சுங்கிறது என்னன்னா ப்ராப்ளம் கான்சியஸ்னஸ். அது ஆக்சுவலா பிரச்சனை உணர்வுல நம்மள கொண்டு போறோம். சில பேருக்கு அந்த வியாதியை பற்றி மத்தவங்களுக்கு சொல்றதுல கூட ஒரு ருசி இருக்கும். எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டம் வந்திருக்கு, இந்த எனக்கு வியாதி, நான் இந்த இது இப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் சில பேர் உடல் வியாதியை பத்தியே பேசுவாங்க. ஒரு ரொம்பவும் அது பேட் ஹேபிட் அது ஆக்சுவலா. சில பேரு சரீரத்துக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் வெளியில சொல்லவே மாட்டாங்க. அதுக்காக உள்ளேயே அவங்க அடக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு சரியான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இருக்கிறது அது தப்பு. ஆனா அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், துக்கங்களை அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் யுவர் ஜாய்ஸ் அண்ட் நாட் சாரோஸ். ஏன்னா நம்ம பகிர்ந்து கொள்ள அந்த வைப்ரேஷன்ல தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம், பிறகு அதே நமக்கு திரும்பி வரும். அதனால வியாதியை பத்தி நம்ம பேசக்கூடாது இப்படி அப்படின்னு. அதுதான் பாடி கான்சியஸ்னஸ், தேக உணர்வது. அதை பத்தி நம்ம வர்ணனை செய்து கொண்டே இருந்தோம்னா அதே நேரத்துல அதை சொல்ல சொல்ல உடலும் அதையே கேட்கும், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும், இன்னும் வியாதி தான் அதிகமாகும். மாறாக ஐ ஆம் ஹெல்தி, நான் ஆரோக்கியமானவன். உண்மையில ஆத்மா ஆரோக்கியம் தானே, உடல் ஆரோக்கியம் மேல கீழே இருந்தாலும் நான் யாரு? ஆத்மா. சோ ஐ ஆம் அ சோல் அண்ட் ஐ ஆம் ஹெல்தி. நான் ஆரோக்கியமானவன், நான் சக்திசாலியானவன், நான் பாபாவுடைய அந்த பாதுகாப்பு குடைநிழலின் கீழ் இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தான் கொண்டு வரணும். அப்பதான் அந்த வலி நேரத்துல அந்த நோய் உணர்வுடையவர்ங்கிற நிலையில இருந்து ஆத்ம உணர்வுடையவரா நம்ம ஆக முடியும். அப்போ வலி வியாதி நேரத்துல என்ன நினைப்பீங்க? நான் ஆத்மா, இந்த உடலுக்கு அதிகாரி, நான் ஆரோக்கியமானவன், நான் சக்திசாலியானவன், அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவன், நான் தந்தையினுடைய பாதுகாப்பு குடைநிழலின் கீழ் இருக்கின்றேன், தந்தையினுடைய அனைத்து சர்வ சக்திகளின் அந்த ஒளி கிரணங்களின் குடைநிழலின் கீழ் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்படியெல்லாம் அந்த எண்ணங்களை கொண்டு வரணும்.
அது உடனே என்ன பண்ணும், சோல் கான்சியஸ்னஸ், ஆத்ம உணர்வனுடைய அந்த பக்கம் உங்களை கொண்டு செல்லும். அப்பதான் அந்த இல்னஸ் கான்சியஸ்னஸ் டு சோல் கான்சியஸ்னஸ், ப்ராப்ளம் கான்சியஸ்னஸ் டு சொல்யூஷன் கான்சியஸ்னஸ். ஏன்னா பாபா என்ன சொல்றாரு, நீங்க பிரச்சனை சுரூபமாக இருக்காதீர்கள், தீர்வு சுரூபமாக இருங்கள். சமாதான் ஸ்வரூப் அப்படின்னு ஹிந்தியில சொல்லப்படும். அப்ப நான் சமாதான சொரூபமாக இருக்க வேண்டும், தீர்வு சொரூபமாக இருக்க வேண்டும் என்றால், எனக்கு வியாதி வந்ததுன்னா ஓகே, பிகம் அவேர் and then acknowledge the sickness or that illness and become samadhan swaroop. அதாவது வியாதி வந்ததுன்னா என்ன, எனக்கு எதனால இந்த ஒரு வியாதி வந்திருக்கு அப்படின்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை ஏத்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஏன் தான் இப்படி வந்ததோ அப்படின்னா என்னது, நீங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம், ரிஜெக்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஒண்ணு என்னுடைய கடந்த கால என்னுடைய கவனக்குறைவு, என்னுடைய சாப்பாட்டுலயோ இல்ல எக்ஸசைஸ் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு இந்த மாதிரி இதனால கூட இது வந்திருக்கும் அப்படிங்கறத நீங்க அக்னாலேஜ் பண்ணுங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க, அதை ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணும், சமாதான சொரூபமாகுங்கள், தீர்வு சொரூபமாகுங்கள். சரி, இனிமேல் நான் எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நான் கவனம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதை எப்படி ட்ரீட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படிங்கறதுல நம்ம திங்க் பண்றோம். சோ சரீரத்திற்கான அந்த மருந்து வேற என்னென்ன விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதை நான் பக்காவா நான் ஃபாலோ பண்ணணும். அதே நேரத்துல மனசுலயும் நான் அந்த உறுதியை நான் கொண்டு வரேன். அந்த 3 விழிப்புணர்வு பார்த்தோம்ல, அதை நீங்க கொண்டு வரீங்க. அதுதான் சமாதான சுரூபமா ஆகிறது. சமாதான சொரூபமாக ஆகுவதுதான் ஆத்ம உணர்வு. ஆக்சுவலா பிரச்சனை சொரூபமாக நீங்க ஆகிறது தான் வியாதி உணர்வுடையவர் ஆகிறது. அதனால வியாதி உணர்வுடையவர் ஆகும் போது ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வலி பலவிதமான ஒரு சங்கடங்களை கொண்டு வந்துருது. ஆனா வலி இருந்தாலும் அது சங்கடமா ஆக்காம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, பெயின் இஸ் inevitable பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் அப்படின்னு. அதாவது அந்த வலியை உங்களால் தவிர்க்க முடியாது, வர வேண்டியது வந்திருக்கு. ஆனால் வருந்துவதும் சங்கடப்படுவதையும் உங்களால் தவிர்க்க முடியும். ஏன்னால் அது உங்க கையில தான் இருக்கு, ஆப்ஷனல். அப்ப வியாதி உணர்வுடையவராக ஆகும் பொழுது நாம அந்த பெயினை சஃபரிங்கா நம்ம ஆக்கிடுறோம். ஆனா ஆத்ம உணர்வுடையவரா ஆகும் பொழுது அந்த பெயின், அந்த வியாதியினுடைய அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த வலியை தாங்கிறதுக்கான சக்தியும் நமக்கு கிடைக்கும், அதை வெல்வதற்கான ஒரு சக்தியும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய மனோநிலை கீழே இறங்காது. மனோநிலை, மனசுல இங்க வியாதி வராது. உடலுக்கு வியாதி வந்தாலும் இங்க வியாதி வராது. மனசுடைய வியாதினா என்ன, கவலை, துக்கம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தான். அது அங்க நடக்காது. சோ நம்ம எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம், தாதிமார்கள்லாம் நம்ம கண்கூடா நம்ம பார்த்திருக்கோம். தாதிமார்கள்ட்ட எப்படி அவர்கள்லாம் எவ்வளவு அவர்களுக்கும் வியாதி வந்தது தானே. ஜான்கி தாதி ஆகட்டும், குல்சா தாதிஜி ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே அந்த அந்த கட்டத்தை கடந்து வந்தாங்க. எவ்வளவு சுலபமா கடந்து வந்தாங்க. குல்சா தாதி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நிறைய ஒரு மேஜர் ஆபரேஷன் எல்லாம் கூட நிறைய நடந்திருக்கு அவங்களுக்கு. இப்போ பாபா சர்டிபிகேட் கொடுத்தாரு குல்சா தாதிஜிக்கு ஒரு முறை. என்ன சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா, தாதிஜி ஒரு ஊசி குத்துறது போல அவங்களுடைய கர்ம கணக்கை செட்டில்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு இல்ல. பாபா சொன்னாரு, ஊசி குத்துவது போல இல்ல, ஆனால் ஒரு மலர் போல, பூ மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னு.
பெரிய ஒரு ஈட்டி ஊசியா ஆகிறது, கடப்பாறை ஒரு முள்ளு மாதிரி ஆகுறதுன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாரு இல்லையா? அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் முள்ளு மாதிரி அவங்களுக்கு இல்ல, ஆனா பூ மாதிரி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணாங்கன்னு பாபா அற்புதமான ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாரு. இது பெரிய சர்டிபிகேட் இல்லையா? She did not even settle her account like a pinprick, but like a flower அப்படின்னு பாபா சொன்னார். அப்போ அவ்வளவு ஈஸியா அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க அத தாதிமார்கள் அவர்கள் செட்டில்மெண்ட் அந்த கணக்க வியாதியினுடைய கர்ம கணக்க அவங்க செட்டில்மெண்ட் பண்றத மட்டுமல்லாமல் மத்தவங்களுக்கும் அதை அனுபவம் செய்ய வச்சிருக்கிறாங்க பாருங்க. டாக்டர்ஸ் கூட அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க கொஞ்சம் கூட இவங்க கிட்ட அந்த ஒரு வலி வியாதியினுடைய அந்த ஒரு சின்னமே அவங்க முகத்திலேயோ இதுலயோ தெரியவே இல்லையே. எப்படி அவங்க அது இருக்காங்க அப்படின்னு. கர்ம போகத்தை அவங்க கர்ம யோகமா மாத்திருக்காங்க இல்லையா? வியாதிய அவங்க அவ்வளவு ஒரு யோகா மூலமா அவர்கள் வென்றிருக்காங்க. சோ அதுதான் நம்முடைய லட்சியம், நம்மளுடைய நாம் அடைய வேண்டிய அந்த ஒரு நிலை. மலர் போல செட்டில்மெண்ட் பண்ணணும், பூ மாதிரி செட்டில்மெண்ட். சோ அதற்கு என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் அதற்கு நம்ம ஒரு பயிற்சி. ரெண்டு விஷயம், ஒன்னு அவேர்னஸ் அண்ட் பிராக்டிஸ். விழிப்புணர்வும் பயிற்சியும் தான் இப்ப நமக்கு தேவை, வேற ஒண்ணும் இல்ல. வெறும் விழிப்புணர்வு மட்டும் இல்ல, கூடவே பயிற்சி. நான் ஆத்மாங்கிற அந்த விழிப்புணர்வு கூடவே இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு அசரீரி பயிற்சி, பாடிலெஸ் ஸ்டேஜ்னுடைய அந்த ஒரு பயிற்சி பல நாள் தேவை நமக்கு. எல்லாருமே சரீரத்தின் மூலமா நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிதான் ஆகணும், விதவிதமான முறையில. இன்ஸ்டால்மெண்ட்லயோ இல்ல ஒரே டைம்லயோ எப்படியோ. ஏன்னா இது பழைய உடல் இல்லையா? அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. நம்ம கல்பமும் அதையெல்லாம் கடந்து விட்டு அடைஞ்சு வந்திருக்கோம். சோ நம்ம இப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பாடிலெஸ் ஸ்டேஜினுடைய பயிற்சி, அதாவது சரீரமற்ற இந்த அசரீரி பயிற்சியை நம்ம நல்லா நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். அதாவது உடல் நல்லா இருக்கும் போது நம்ம நல்லா அசரீரி பயிற்சி நமக்குள்ள அடிக்கடி நம்ம பண்ணணும். அப்பதான் அந்த பயிற்சி நமக்கு உடல் சரியில்லாம போகும்போது ஹெல்ப் பண்ணும். அந்த நேரத்துல நம்மால அந்த ஆத்ம உணர்வுல நிலைச்சிருக்கிறதும் நம்ம ரொம்ப நம்முடைய கர்ம கணக்க ரொம்ப சுலபமா நம்மால செட்டில்மெண்ட் பண்ண முடியும். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஜெக்ஷன் மாதிரி அது வேலை பண்ணும். அந்த நேரத்துல ஆன்மீக இன்ஜெக்ஷன், அனஸ்தீசியா மாதிரி அது வேலை பண்ணும். சோ அதனால பல கால அந்த ஒரு பாடிலெஸ் ஸ்டேஜுடைய ஒரு பயிற்சி தேவை. இரண்டாவது நமக்கு ஹெல்ப் பண்றது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வியாதிகள் எல்லாம் ஓவர் கம் பண்றது, கடந்து வர்றதுக்கு ஒண்ணு இந்த அசரீரி பயிற்சி, இரண்டாவது ஆசீர்வாதம். பல பேருடைய ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம சேமிக்கணும். பாபாவுடைய ஆசீர்வாதம், பரிவாரத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், எல்லா பல ஆத்மாக்கள்ட்ட இருந்தும் எவ்வளவு தூரம் நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம சேமிச்சுக்கிறோமோ அது கூட ஒரு மாபெரும் சக்தி, நம்மளுடைய வியாதிகள் எல்லாத்தையும் கடந்து நம்ம போறதுக்கு, வெல்வதற்கு. சோ நம்ம ஆசீர்வாதங்களுக்கு ஆதாரமே நம்ம கீழ்ப்படிதலுள்ள குழந்தையா நம்ம ஆகிறதுதான். ஒபீடியன்ட் குழந்தையா ஆகும் போது நாம பாபா கிட்ட இருந்தும் நம்ம தெய்வீக குடும்பத்திட்ட இருந்தும் நம்மால கட்டாயம் நமக்கு பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் தாதி ஒரு முறை என்ன சொன்னாங்க, வியாதி வந்ததுன்னா 3/4 பங்கு துவா தான் வேலை பண்ணும், அதுக்கப்புறம் தவா. துவான்னா பிளெஸிங், தவான்னா மெடிசின். சோ அந்த மெடிசின் ஆஃப் பிளெஸிங் அது ரொம்பவும் தேவை. இன்ஜெக்ஷன் ஆஃப் பாடிலெஸ் ஸ்டேஜ் அண்ட் மெடிசின் ஆஃப் பிளெஸிங், இது ரெண்டும் நமக்கு தேவை. அசரீரி பயிற்சியினுடைய இன்ஜெக்ஷனும் ஆசீர்வாதங்களுடைய மருந்தும்
இது ரெண்டுமே நமக்குள்ள எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். சோ அது ஒரு விதத்துல ஆத்மாவினுடைய வியாதியும் குணப்படுத்தி இருக்கும். பிளஸ் அது உடல் வியாதியையும் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அதுக்காக வியாதி வந்துருச்சுன்னா எங்கிட்ட ஆசீர்வாதங்களுடைய மருந்து இருக்கு, அது போதும் அப்படின்னு இல்ல. சரீரத்திற்கான மருந்து மாத்திரை நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும், ட்ரீட்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீங்க அந்த நோய் உணர்வுடையவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, மேலும் அதை வெல்வதற்கு நமக்கு இந்த ஒரு பயிற்சி நமக்கு தேவையா இருக்கு. அதனால நம்ம தாதி ஒரு முறை என்ன சொன்னாங்கன்னா, ஜான்கி தாதிஜி சொன்னாங்க, நீங்க எவ்வளவு தூரம் இந்த மருந்து மாத்திரை, இந்த ஸ்தூலமான மருந்து மாத்திரையில நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க தாதி, அப்படிங்கும் போது தாதி என்ன சொன்னாங்கன்னா, இது எப்படி உங்களுக்கு குணப்படுத்தும், என்ன என்ன அதை பத்தி நினைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது ஜான்கி தாதிஜி சொன்னாங்க, 50% நான் ஆசீர்வாதங்கள் மீது நான் நம்புறேன், 45% யோகா பவர், 5% மருந்து அப்படின்னு சொன்னாங்க. 5% மருந்து சாப்பிட்டுதான் ஆகணும். ஆனா தாதி என்ன சொன்னாங்க, 50% ஆசீர்வாதம், 45% யோக சக்தி அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளவு தூரம் நான் பாபாவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள குழந்தையா இருந்து, அப்படின்னு என்ன அவர் சொல்றபடி அவருக்கு சமமா என்னுடைய குணங்கள், அப்பதான் நான் மத்தவங்ககிட்டயே அந்த மாதிரி குணமானா நடந்துப்பேன், எனக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். சோ எவ்வளவு தூரம் நான் அந்த ஒபீடியண்டா இருந்து நான் ஆசீர்வாதங்களை சேர்த்துக்கிறேன், எவ்வளவு தூரம் நான் என்னுடைய நினைவனுடைய சார்ட்டை நான் அதிகரிச்சு என்னுடைய யோக சக்தியை நான் வளர்த்து கொள்றேன், அதுதான் எனக்கு உண்மையான ஒரு மருந்தா ஆகுது, உடலுக்கும் மனசுக்கும் இரண்டுக்குமே, ஆத்மாவுக்கும் உடலுக்கும். சோ அப்போ நாம இந்த பயிற்சியின் மூலமாக நாம அந்த நோய் உணர்வுடையவர்ங்கிற நிலையிலிருந்து ஆத்ம உணர்வுடையவரா நம்மளால ஆக முடியும், நம்ம வெற்றி கொள்றோம். இது ஒரு அற்புதமான ஒரு பிறவி, நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு வழிமுறைகளை நமக்கு தந்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கஷ்டத்திலயும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இட் இஸ் பாசிபிள் பிகாஸ் நான் ஆத்மா, நான் அதிகாரி, நான் தந்தையினுடைய குழந்தை, அவர் என்னோடு இருக்கின்றார். நன்றி. ஓம் சாந்தி.